இன்னைக்கு டே 11ல புது பிரஷ் வாங்கிட்டேன். நான் எப்பயுமே ஒரே கலர் பிரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அஸ்ட்ராலஜி எல்லாம் கிடையாது. வாங்கின புது கலரை மறந்துடுவேன், அதனால தான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு பார்த்தா முட்டை காலி. முட்டை வாங்குறதுக்கு மொடாக்குடியில போறேன். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏழாம் அறிவை வச்சு ஒரு முட்டை கூட உடையாம வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளா என்னோட வார்ட்ரோப் கசாமுசான்னு இருக்கு. இன்னைக்கு மடிக்கலாம் நாளைக்கு மடிக்கலாம்னு மாசம் கணக்கில் ஓட்டிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டவாவது மடிக்கிறதுக்கு ஆர்வம் வரும்னு எடுத்து வெளியே போட்டேன். ஆனா ஆர்வம் மட்டும் வரவே இல்லை. லஞ்ச் முடிச்சுட்டு வந்து மடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மைண்ட் டைவர்ட் ஆகி செல்ஃப் கேர் போயிட்டேன். நம்ம தேங்காய்க்கு தேங்காய் வச்சுட்டு இல்லாத மீசிய பிளேடு போட்டு எடுத்துட்டு அப்புறம் ஒரு பிளாக் ஷிப் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு தலைவர் ரொம்ப மாசமா வார்ட்ரோப்குள்ள தலைமறைவா இருந்தான். அவனுக்கு நாடாவை போட்டுட்டு அப்புறம் டன் கணக்குல தண்ணி பழத்தை தனியா உட்காந்து உள்ள தள்ளிட்டு அப்புறம் தலைமறைவா இருந்த பேண்ட்டை தலையிலே தட்டி இன்னைக்கு ஜிம்முக்கு போட்டு போயாச்சு. என்னோட பழைய வீடியோவை பார்த்துட்டு ஜிம்முக்கு ஷூ எல்லாம் போட்டு போக மாட்டேன்னு ஒரு கேள்வி. ஜிம் வரைக்கும் போட்டு போவேன், நான் ஜிம்ல போட மாட்டேன். ஏன்னா எனக்கு பேர் ஃபுட் ட்ரைனிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஷூ போடாம ஜிம்முக்கு வரலாம்ல அப்படின்ற உங்க மைண்ட் செட் என் காதுல கேக்குது. ஷூ போடாம ஜிம்முக்கு வரலாமா அப்படின்னு ஒரு கமெண்ட். அதனாலதான் உங்க கண் பார்வையில இருக்கிற மாதிரி வீடியோவை போடுறேன். உங்களால முடிஞ்சா ஷூ போடாம ஜிம்முக்கு வரலாமா அப்படின்ற கமெண்ட்டை இந்த வீடியோ கீழே தட்டி விட்டு போங்க. மோஸ்டா எல்லாருமே எலக்ட்ரோலைட்ஸை வந்து இன்ட்ரா ஒர்க் அவுட்டுக்கும் அதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா டீஹைட்ரேட் ஆகி மண்டல ஒரே வலி. இதை குடிச்சது சும்மா சுருன்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நாளைக்கு பார்க்கலாம் போய்.